இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெசர்ட் பார்க்க போகிறோம். விச் மீன்ஸ் அசோகா அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா பருப்பு அல்வான்னு சொல்லலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 175 கிராம் போல் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், சிறும்பருப்பு எடுத்திருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 1:1 ரேஷியோ எடுத்துக்கலாம், இல்லைன்னா 1:1.5 ரேஷியோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஈக்குவல் அமௌண்ட் சர்க்கரை எடுத்திருக்கேன். 175 கிராம் போலவே சர்க்கரை எடுத்திருக்கேன். சரியான இனிப்பு இருக்கும், ரொம்பவும் திகிட்டாது, கம்மியாகவும் இருக்காது. கோதுமை மாவு வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழிக்கரண்டி போல் அளவு நெய் எடுத்திருக்கேன். தாளிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உலர் திராட்சை, பாதாம், முந்திரி எடுத்திருக்கேன். கலருக்காக வேண்டானாலும் ஃப்ளேவருக்காக பார்த்தாலுமே குங்குமப்பூவை வந்து பாலில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பூ ஒரு 4லேருந்து 5 பூ போல் எடுத்து தண்ணீர் வந்து பருப்பை வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு 2.5 கப் போல் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஏன்னா பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா குறைய வெந்து வரணும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன ரேஷியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி எடுத்து ஒரு குக்கரில் வச்சுட்டேன். 1க்கு 2.5 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்த பருப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். இது வந்து நல்லா நம்மளுக்கு கொதி வரத்து வந்து நம்ம மூடலாம். ஸோ பாருங்கள், தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பேனில் வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறது வந்து நம்ம ரைட் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் போல் வரட்டும். நான் வந்து 4 விசில்ஸ் போல் விடுத்தேன். ப்ரெஷர் நம்மளுக்கு போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஆரத்து வந்து நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்ம வேக வச்சிருக்க பாசி பருப்பு வந்து மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருக்கு. நம்ம மிக்சரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அல்வாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். எந்த ஒரு அல்வா செய்யறதுனா அடிகனமான பாத்திரம் தான். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண எல்லா அல்வா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அடிகனமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த நெய்யில் வந்து ஒரு 4 ரேஷியோ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாகி உருகி வரணும். அதே போல் அல்வா செய்ய ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்திரம் சூடு இறந்துமே வந்து மிதமான தீயில் வச்சுருக்கோம். ஃபுல் ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிதமான தீயில் தான் இருக்கணும். நான் கூட பாருங்கள், இப்போ நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்க போகிறேன். ஸோ நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பருத்தி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நெய்யில். ஸோ பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுக்கலாம். ஸோ பாதாம் வந்து நம்மளுக்கு ரைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம முந்திரியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்தந்த நட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், முந்திரி வந்து நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம உலர் திராட்சை ஆட் பண்ணிடலாம். உலர் திராட்சை ஃப்ரை ஆனதுமே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் நட்ஸ் இதில் இருக்கு. ஸோ பாருங்கள், உலர் திராட்சை வந்து நம்மளுக்கு நல்லா பலூன் மாரி பொரிஞ்சிருச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை சேர்க்கலாம். கம்பல்சரி மிதமான தீரை தான் இருக்கணும். ஸோ நம்ம எடுத்த கோதுமை சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. கோதுமையினுடைய அந்த பச்சை மனம் மாறிடணும். இல்லைனா வந்து நம்ம அல்வா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வந்து அந்த கோதுமை வாசனை இருக்கும். மிதமான தீயில் வச்சு அந்த கோதுமை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. கோதுமை எதுக்காக போகிறோன்னா அந்த அல்வா கன்சிஸ்டன்சி இந்த பருப்பில் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம கோதுமை சேர்க்குறோம். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும். நெய்யில் வந்து நம்ம கோதுமை நல்லா வறுத்ததுனால. ஸோ மிதமான கீழே 1 நிமிஷம் போல் வறுத்தோம்னாலே போதும். அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு போயிடும். ஸோ பாருங்கள், எந்த ஒரு அந்த லம்ஸுமே அந்த உருண்டையாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடாது, கட்டி. ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு இந்த கோதுமை.
பருப்பை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய பருப்பை சேர்த்துட்டோம். இப்போ இந்த கோதுமையும் பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று நம்ம சேர வைக்கணும். மிதமான தீயில வைக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஸோ இது போல் ஒரு லாங்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க. ஸோ பருப்பை வந்து நல்லா கலந்து விடணும். மிதமான தீயில ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் போல் கலந்து வச்சிங்கன்னா அந்த வந்து நம்மளுக்கு அந்த உருட்ட பதம் சொல்லக்கூடிய பதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் மிதமான தீயில கை விடாமல் வந்து நான் கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருந்தேன், கலந்து விட்டுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம முன்ன சேர்த்துருக்கோம். இப்பயும் பாருங்கள், கோதுமை அப்புறமா நம்ம யூஸ் பண்ண அந்த நெய், நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு ஸ்டிக்கி பதத்தில் இருக்குது பாருங்கள். நல்லா இது மாதிரி ஒரு ஸ்டிக்கி பதத்தில் இருக்குது. இது போல் இருக்க சொல்ல நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணுறதுக்கான கரெக்டான பதம் தான். உடனே சர்க்கரை ஆட் பண்ணிடக்கூடாது. அதே போல் நம்மளுடைய அந்த கோதுமையுடைய ராஸ் வெல்லம் நம்ம வேக வச்சு எடுத்து அந்த பருப்பினுடைய அந்த ஸ்மெல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும் நம்மளுக்கு. அதே அந்த பச்சை மணம் போயிட்டதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், இது உருத்தினா இது போல் உருத்தி வரணும். இந்த பதத்தில் இப்போ நம்ம சர்க்கரையை சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்த சர்க்கரையை சேர்க்கலாம். 1:1 தான் நான் சேர்க்குறேன், ரொம்பலாம் சேர்க்கலை. ஏன்னா கரெக்டான இனிப்பு இருக்கும் நம்மளுக்கு. அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப இனிப்பு தட்டப்பட ஆகிடும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கலந்து விடணும். எப்பவுமே சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், அல்வாவுடைய பாத்திரம் சூடு ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிதமான தீயில வைக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்கின பதத்துக்கு நம்மளுக்கு அல்வா எந்த ஒரு அல்வாவாக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்து நம்ம ஷாக் ஆகிடக்கூடாது. ஸோ ஏன்னா சர்க்கரை சேர்த்து அது வந்து நம்மளுக்கு தண்ணி விடும். இப்போ தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு அடிப்பிடிக்கும். ஸோ சர்க்கரையை சேர்த்து நம்மளுக்கு இறங்கின பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேவரிங்களுக்காக எடுத்து வச்சுருந்த குங்குமப்பூ பாலை சேர்த்துடலாம். பாருங்கள், குங்குமப்பூ சேர்த்து நம்மளுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு. ஸோ இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் மிதமான தீயில எல்லாம் ஒன்று சேர்ந்து வரதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெய் விடணும். ஸோ பாருங்கள், 5 நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சுக்கிருங்க. மறுபடியும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த உருட்டு பதம் சொல்லுவாங்க. அல்வாக்கு இருக்கிற ஒரே பதம் அந்த உருட்டு பதம் நம்மளுக்கு. என்னடா நீங்கள் பண்ணாலும் அல்வா வந்து ஒன்றோடு ஒன்று கரைஞ்சி நம்மளுக்கு உருட்டி வரணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம நெய் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு உருட்டு பதம் வரணும். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் எடுத்து வச்ச நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம இது பண்ணிடலாம். ஒரே முட்டை நம்ம நெய் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம நல்லா கிண்டி எடுக்கணும். நெய் பிடிக்க நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு எனக்கு சரியான அளவு நெய் எனக்கு சரியாக போயிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம இதே போல் நம்ம விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நெய் வந்து எப்போ நம்மளுக்கு அந்த அல்வா வந்து பிடிக்கிறது நிறுத்துதோ அப்போவே நீங்கள் நெய் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நான் சொன்ன ரேஷியோட நெய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நெய் விற்றதுக்கு அப்புறமா பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு நெய் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு ரிமைனிங் வந்து நம்மளுக்கு நெய் வந்து இப்போது வெளியே வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்மளுக்கு. இன்னும் 1 நிமிஷம் நம்மளுக்கு கரெக்டான பதம் வந்துடும் நம்மளுக்கு. அதே போல் பாருங்கள், நான் உருத்துறேன், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு உருத்த வருது நம்மளுக்கு. ஸோ இன்னும் மிதமான கீழே இன்னும் 1 நிமிஷம் போல் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைச்சிடும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நட்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ அடி கனமான பாத்திரம் எதுக்கு வைக்கணும்னு சொல்கிறோன்னா, இது போல் நம்மளாம் ஃபோர்ஸாக கலக்கும் போது நம்மளுக்கு பாத்திரம் வந்து இம்மிடியாக நம்ம மேலே வந்து அது ரிவர்ஸ் ஆகிடாது. அதுக்காக தான் அல்வா செய்யும் போது அதி கனமான பாத்திரம் வைக்க சொல்கிறோம். கூட நம்மளுக்கு அல்வா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும்னா அடி கனமான பாத்திரம் வைக்கணும். என்னடா நான்ஸ்டிக்கில் செஞ்சாலுமே அடி கனமான பாத்திரத்தை செய்யும்போது அப்படி ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ பாருங்கள், இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றினா நெய் இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்கு மேலே வச்சோம்னா அல்வா வந்து நம்மளுக்கு ஹார்டாகிடும். ஸோ கலக்கலான அசோகா அல்வா ரெடி நம்ம அல்வா பண்ணிக்கலாம். ரொம்ப கலக்கலான அசோகா அல்வா